தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி தகப்பனே, துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி தர்மியான நாளிலே கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டும்படி காலவெளியிலே தேவசனங்களை நாம் கூடி வரும்படி ஆண்டவர் நமக்கு பாராட்டின எல்லா கிருபைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஓ நாங்கள் எல்லாருமே துதிக்கிறப்பா, சோதரிக்கிறோம். நாமத்தை உயர்த்தி ஆண்டவரே சோதரிக்கிறப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம். கரபிடித்து எங்களை நடத்தி வந்தவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. சோதரம், சோதரம், சோதரம். தெய்வமே துதிக்கிறோம், தெய்வமே துதிக்கிறோம், தெய்வமே துதிக்கிறோம், தெய்வமே துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, 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 நன்றி. தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம், தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம், தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம், தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நறுமுண்டதும் நறுமுண்டதுமான இருதயத்தில் புறக்கணியாது இருக்கிறவரே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உடைய நாமத்தை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உடைய நாமத்தை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவனே துதிக்கிறோம், தேவனே துதிக்கிறோம், தேவனே துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே துதிக்கிறோம், வல்லமை உடையவரே துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாகமுள்ளவனே தண்ணீரை ஊற்றுகிறவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் எல்லாம் தாகத்தோடு ஆண்டவரே ஆசையோடு அப்பா ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் துதிக்கும்படி வந்திருக்கிறோம் கர்த்தாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த மே மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலே கர்த்தர் எங்களை கொண்டு வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்மைகளின் நாயகரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் தேற்றவாளனே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்தி வந்த ஒரு தேவனாகி கர்த்தர் நான் அல்லவா என்று சொல்லி எங்களை நடத்தி வந்தவரே உனக்கு நன்றி, நன்றி, நன்றி. கரம் பிடித்து நடத்துகிறவரே உனக்கு நன்றி ராஜா. காலமெல்லாம் எங்களை சுமந்தவரே துதிக்கிறோம். உடைய சிலுவை சுமந்த தோள்களில் எங்களை சுமந்து வந்தீரே உனக்கு நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உடைய நாமத்தை உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். ஆண்டவரே நல்லவரே உமக்கு நன்றி, வல்லவரே உமக்கு நன்றி, எங்களை காண்பவரே உமக்கு நன்றி, எங்களை காப்பவரே உமக்கு நன்றி. அப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உடைய அன்பெல்லாம் நினைச்சு, உடைய இறக்கத்தெல்லாம் நினைச்சு ஆண்டவரே நீ நடத்தி வந்த எல்லா பாதைகளையும் நினைத்து நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதமானவரே நன்றி, அதிசயமானவரே உமக்கு நன்றி. அப்பா துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி. யெகோவா ராஃபா உமக்கு நன்றி ஆண்டவரே. யெகோவா நிசியே உமக்கு நன்றி. யெகோவா ஷாலோம் உமக்கு நன்றி ஆண்டவரே. வல்லமை உடையவரே உமக்கு நன்றி. மகிமையானவைகளை எங்களுக்கு நீ செய்தவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசுராஜா உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை மீட்டுக் கொண்டவரே உமக்கு நன்றி. எங்களுக்காக ரத்தம் சிந்தினவரே உமக்கு நன்றி. எங்களுக்காக அடிக்கப்பட்டவரே உமக்கு நன்றி. எங்கள் பாவங்களை எல்லாம் சுமந்தவரே உமக்கு நன்றி. எங்கள் சாபங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. எங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கினவரை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இயேசுப்பா உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே நன்றி. எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து எங்களை நடத்தி வருகிற பரிசுத்த ஆவியானவரே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி. எல்லாம் சொல்ல போகிற ஆண்டவரே உடைய நாமத்தை உயர்த்தி உயர்த்தி ஆண்டவரே எங்கள் உள்ளமெல்லாம் சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு ஆண்டவரே துதிக்கிறோம்ப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள
உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து இதயம் துள்ளுதையா.
இன்றைக்கும் ஆண்டவர் இருக்கிறவராகவே நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவராய் நேற்று நின்று மாறாத கர்த்தராய் நம்மோடு கூட இருந்தாரே. துதிக்கிறோம். கடந்த மாதம் எல்லாம் நம்மை நடத்தினாரே. எல்லாம் நன்றி சொல்லலாம். கடந்த மாதம் முழுவதும் ஒரு சம்பாத்தியம் இல்லாமல் இருந்த போதும், ஒரு வருமானம் இல்லாமல் இருந்த போதும் கர்த்தர் கிருபையாய் நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்தித்தாரே. அதெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கடந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தினவரே உமக்கு நன்றி. அதே தேவன் இந்த மாதம் நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய நெருக்கம் அவருக்கு தெரியும், நம்முடைய சூழ்நிலை அவருக்கு தெரியும். இந்த காலங்களில் நன்றியோடு கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த புதிய மாதத்தை ஆண்டவர் அற்புதமாக நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே மீதியான நேரத்தை கர்த்தருடைய ஆவியானவர் பொறுப்பெடுக்கும்படி எங்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் இடைபடும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் உட்கார்வோம். ஒரு 2 பாடலை பாடி அப்படியே நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்திரிப்போமே என்ற பாடலை நம்ம எல்லாரும் பாட போகிறோம். அவர் நம்ம அற்புதமாய் நடத்தி வந்தார். அவருடைய நடத்துவதே அற்புதம் தான். ஆமென். நீங்க உணர்ந்து காலைகளில் நன்றி சொல்ல ஆரம்பித்து உள்ளத்தின் ஆழத்தில் துதித்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் அவர் அற்புதமாய் நம்மை நடத்த போகிறார். ஸ்தோத்திரம் பாட போகிறோம். ஹல்லேலூயா. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசு நாமமே. ஹல்லேலூயா. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமே துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துவதே
இங்கதான் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதா ஸ்தோத்தரிப்போமே என்று பக்தன் பாடுகிறார். உண்மையாகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த கவியை நாம் மறுபடியும் பாட போகிறோம். இந்த வனாந்திர பாதை, வனாந்திர யாத்திரை, எங்க போறது, யாருக்கிட்ட உதவி கேட்பது, என்ன செய்ய போறோம், ஸ்தோத்திரம். ஒரு கலங்கி நின்ற ஒரு சூழ்நிலையில் வனாந்திரத்தை போல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். ஆண்டவரே, என்ன நடக்க போகிறதோ என்று தெரியலையே ஆண்டவரே. நல்ல கவனிங்க, வனாந்திரத்திலே வழியை திறந்த கர்த்தர், வனாந்திரத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை ஊற்றுகிற கர்த்தர், வனாந்திரத்திலே கர்த்தரை நோக்கி பார்த்த போது ஆகாரம் ஒரு நீரூற்றை உண்டாக்கின அதே தேவனாகிய கர்த்தர் இந்த வனாந்திர சூழ்நிலையில நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க ஒரு புதிய நீரூற்றை கர்த்தர் நம்மளை உண்டாக்குவார். நாம் செத்து போகும்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நாம் மறித்து போகும்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. ஐயோ, என்ன நடக்கும் ஆண்டவரே, நாங்கள் மறிச்சு போயிடுவோமோ, மறிக்க மாட்டோம். அந்த சூழ்நிலையை கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இந்த நீரூற்றின் தண்ணீரை ஆகார் தன் பிள்ளைக்கு எடுத்து தண்ணீரை கொடுத்த போது அந்த பிள்ளை செத்துக் கொண்டிருந்த அந்த பிள்ளை உயிரோடு கூட எழுப்பினது. இந்த பிள்ளைக்குள்ள உயிர் வந்தது. அதே விதமாய் வனாந்திரத்திலே, இந்த வனாந்திர பாதையிலே, இந்த வனாந்திர யாத்திரையிலே ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய போறோம் என்று புலம்பிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வனாந்திர சூழ்நிலையை கர்த்தரை நோக்கி பாருங்க. அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆச்சரியமாய் நடத்தி நம்முடைய போக்கை வளர்த்தி ஆசீர்வதித்து நமக்கு ஒரு புகலிடமாய் கர்த்தர் இருக்க போகிறார். அது மாத்திரமல்ல, இந்த வனாந்திரத்தில் கர்த்தர் நடத்த போகிறது மாத்திரமல்ல, இந்த வனாந்திரத்தை கர்த்தர் அனுமதித்ததற்கு எதற்கு தெரியுமா? வனாந்திர பாதையில் கர்த்தர் எதற்கு தெரியுமா நம்மை கொண்டு போறார்? ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா செல்வ செழிப்புகள் இருந்த போது ஆண்டவரை மறந்துட்டோம், சபையை மறந்துட்டோம், ஆசீர்வாதத்தை மறந்துட்டோம். அது மாத்திரமல்ல, ஆராதனையை மறந்துட்டோம், ஜெப நேரத்தை மறந்துட்டோம், எல்லாத்தையும் மறந்துட்டு ரொம்ப ஒரு வசதியா வாழ்ந்துட்டு இருந்தோம். கம்ஃபர்ட் சோன்ல உட்காந்து சந்தோஷமா இருந்தோம். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வனாந்திரத்துல விட்டுட்டார். எது தெரியுமா? ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா வனாந்திரத்துல விட்டுட்டார்? இயேசு சீக்கிரம் வரப்போறார். அதை எல்லாரும் உணரும்படி ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க வனாந்திரத்துல கர்த்தர் கொண்டு போறார். ஒரு மனுஷ வாழ்க்கையில ஒரு வனாந்திரம் வரும்போதுதான் அவன் யோசிப்பான், நான் யாரு, என்ன செய்ய போறேன், இனிமேல் என்ன நடக்க போகுது, இனி என் வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது, என் வாழ்க்கையில் இனி நான் என்ன செய்யணும். ஒரு வனாந்திரத்துல ஒரு மனுஷன் போகும்போதுதான் யோசிக்கலாம். வனாந்திரம் இல்லைன்னு யோசிக்க மாட்டோம். நமக்கு எல்லா வசதி வாய்ப்புகள் இருக்கிறதுனால யோசிக்க மாட்டோம், அதெல்லாம் யோசிக்க மாட்டோம். ஒரு வனாந்திரத்துல தள்ளின போதுதான் நம்ம யோசிக்கிறோம், ஆண்டவரே நாங்க என்ன செய்யணும், நாங்க என்ன பண்ண போறோம் ஆண்டவரே, அடுத்து என்ன நடக்க போகுது ஆண்டவரே, அடுத்து என்ன நடக்க போகுது இன்னும் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கோம். அடுத்து ஒண்ணு இல்லை, வாஞ்சைகள் பல நாட்களாக நான் வாஞ்சையோடு காத்திருக்கிற இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அங்க கண்ணீர் இல்லையா, அங்க கவலை இல்லையா, அங்க துக்கம் இல்லையா, அங்க பசி இல்லையா, அங்க பட்டினி இல்லையா, ஒரு சந்தோஷமான ஒரு தேசத்துக்கு நம்மை அழைத்து கொண்டு போகும்படி ஆண்டவர் சீக்கிரமா வரப்போறார். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திருவார். வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே வந்து சேர்ந்திருந்தால் நிறைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அழகான ஒரு பாடல், அழகான வரிகள். இந்த 2 சரணத்தை மறுபடியும் நம்ம பாட போகிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த வனாந்திர யாத்திரைகளை இன்பரம் இயேசு நம்மோடு இருப்பார். இந்த வனாந்திரத்துல ஏன் நம்மோடு கூட இருக்கிறார் தெரியுமா? வனாந்திரத்துல கர்த்தர் நம்மை கொண்டு போய், கர்த்தர் நம்மை நயங்காட்டி பேசி நம்மை ஆயத்தப்படுத்தி, ஸ்தோத்திரம், ஒரு நாள் எக்கால சத்தம் தொனிக்க போகிறது. நம்முடைய வாஞ்சையெல்லாம் கர்த்தர் தீர்த்து அவரோடு கூட நித்தியமாய் வாழும்படி கர்த்தர் நம்ம எல்லாரையும் கொண்டு சேர்த்து சீக்கிரத்திலே அவருடைய நாமத்தை நம்ம எல்லாரும் கொண்டு சேர்த்து பரலோக ராஜ்யத்திலே துதிக்க போகிறோம். நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி இந்த பாடலை பாட போகிறோம். ஹல்லேலூயா. இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடு இருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமான சோதரிப்போமே. ஆத்துதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாருள்ளமே மிகவும் இடுவே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியாருள்ளமே மிகவும் இடுவே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். வார்த்தைகள் தீர்த்திட வந்திடுவார். வாழும் என்றே நாம் அழைத்திடுவோம். வார்த்தைகள் தீர்த்திட வந்திடுவார். வாழும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே
இதுவரையில் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்த ஆண்டவர் இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்து அவர் நம்மை அற்புதமாய் நடத்த போகிறார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவருடைய பெயர் என்ன தெரியுமா? அற்புதமானவர். ஒரு அதிசயங்களை செய்கிற தேவன். நம்ம எல்லாம் சேர்ந்து பாட போகிறோம். இயேசுப்பாவுடைய நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. இந்த துன்பமான சூழ்நிலையில் தொல்லைகளான இந்த நேரத்தில், வியாதிகள் பெருகி போன, வறுமைகள் பெரிந்து போன நேரத்தில் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். நம்முடைய நடுவில் வந்து ஸ்தோத்திரம் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் நம் நடுவில் வந்து அற்புதம் செய்வார். ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னிடத்த வருவேன். கர்த்தர் சொல்றார், வந்து நான் உன்னை அற்புதமாய் சுகமாக்குவேன், விடுதலை தருவேன். அதே கர்த்தர் இன்னைக்கு அற்புதம் செய்து நம்மை நடத்த போகிறார். நம்ம எல்லாம் சேர்ந்து பாட போகிறோம். இயேசுப்பாவுடைய நாமத்தில் இந்த அற்புதங்கள் நடக்குது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. நம்ம எல்லாம் சேர்ந்து பாட போகிறோம்.
மேன்மை ஆராதிக்கிறோம். எல்லாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவ சமூகத்திலே நம்ம எல்லாரும் அப்பா நாங்கள் ஆராதிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிறோம்ப்பா, நாங்கள் ஆராதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை, கர்த்தாதி கர்த்தரை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆராதனைக்குரியவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தரை ஆராதித்து நேர விடுதலையோடு ஆமென் ஹல்லேலூயா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாம் வாயத்திறந்து ஆமென் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாங்கள் எல்லாருமே ஆராதித்து ஹல்லேலூயா. என் பலமே உமக்கு நன்றி ராஜா, என் கோட்டையே உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, என் மறைவிடமே உம்மை ஆராதிக்கிறேன், என் உறைவிடமே உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் கர்த்தரை ஆராதிக்க போறோம், நம்ம எல்லாம் ஆராதிக்க போகிறோம். அவர் உன்னதமானவர், அவர் உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற கர்த்தர், அவர் உயர்ந்தவர். ஆமென். அவர் தான் நம்முடைய பரிகாரி. எல்லாரும் சொல்லுவோம் ஆண்டவரே பரிகாரியே நீ ஆராதிக்கிறப்பா. ஹல்லேலூயா. உன்னதரே நீ ஆராதிக்கிற உன்னதமானவர், மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்ற வசனத்தின்படி இந்த உன்னதமானவரே இந்த கால வேளையில நாங்கள் எல்லாரும் உயர்த்தி ஆராதித்து நாமத்தை மகிமைப்படுத்தி நாங்கள் எல்லாரும் நம்முடைய சிறகுக்குள்ளே ஆண்டவரே, இந்த வல்லமைக்குள்ளே ஆண்டவருடைய அடைக்கலத்துக்குள்ளே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். என் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். என்ன சொல்லுங்க ஆண்டவர், என்னை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாதங்களும் நாங்கள் உன்னதமானவர் எங்களை மறைத்து கொள்வீராக. எல்லாரும் ஆராதனை நேரத்தில் ஆண்டவரை ஆராதித்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. ராஜா மாளிகையிலே ஆண்டவரே ராப்பகலாய் நாங்கள் அமர்ந்து அமர்ந்து துதிக்கிறோம் துதிக்கிறோம். என் பலனே, என் பலனே ஆண்டவரே உமக்கு நன்றி. தாழ்மையை நினைவு கொண்டவரே ஆராதிக்கிறோம். ரமதர சங்கலரவா ராஜா உம்மாளிகை ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா உம்மாளிகை ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே.
என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி ஒரு ஆச்சரியமான காரியத்தை எழுதுகிறார். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியார் என்னோடு இருக்கிறார். ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையை திட்டமாய் தெளிவுமாய் அறிவித்த ஒரு தேவ மனிதன். ராஜாக்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தையை திட்டமாய் சொல்லுகிறான். ஆசாரியர்களுக்கும் தேவனுடைய வார்த்தை திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறான். இந்த வசனத்தினுடைய பின்னணியை நாம் வாசிக்கும் போது எரேமியா 20:1 சொல்லுகிறது. எரேமியா இந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறதை ஆசாரியரான இமேரியருடைய குமாரனும் கர்த்தருடைய ஆலயத்து பிரதான விசாரணை கர்த்தனுமாகிய பஸ்கூர் கேட்டபோது, எரேமியா தீர்க்கதரிசியை பஸ்கூர் அடித்து அவனை கர்த்தருடைய ஆலயத்திலே பென்யமீன் கோத்திரத்தாரை சேர்ந்த மேல் வாசலில் இருக்கும் காவலறையிலே போட்டான். தேவ வார்த்தை சொல்லுகிறான், தேவனுடைய வசனத்தை தீர்க்கதமா சொல்லுகிறான். இது நிமித்தம் பஸ்கூர் அவனை அடித்து அவனை காவலறையிலே போடுகிறான். ஒரு பக்கம் காவலறையிலே போடப்பட்ட ஒரு சூழ்நிலை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேவ சமூகத்திலே வந்து கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் அவன் தைரியமாய் சொன்னவனாய், கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்தவனாய், தேவனுடைய வார்த்தையை திட்டமாய் சொன்னவனாய், கர்த்தருடைய ஆதரவுக்காய் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து நிற்கும் போது 7ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தாவே என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். நீர் என்னிலும் பலத்தவராக இருந்து என்னை மேற்கொண்டீர். நாள்தோறும் நகைப்புக்கு இடமானேன், எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கமாய் பிரசங்கம் பண்ணுகிறார். ஆனால் இது நிமித்தம் ஜனங்கள் எல்லாரும் பரிகசிக்கிறார்கள், ஜனங்கள் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் எழுப்புகிறார்கள், எல்லாரும் அவனை நகைக்கிறார்கள். ஒரு பக்கம் உலக மனிதர்களால் சிறை இருப்பில் போடப்படுகிற ஒரு அனுபவம், இன்னொரு பக்கம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து சொல்றான், ஆண்டவரே உடைய வார்த்தையெல்லாம் சொல்றேன், ஆனாலும் எல்லாரும் என்ன பரிகாசம் பண்றாங்கப்பா, எல்லாருக்கும் முன்பாக நகைப்புக்கு இடமானேன் என்று சொல்லி தேவ சமூகத்திலே கதறுகிறான், தேவ சமூகத்திலே சத்தம் விடுகிறான். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது, கதறுகிறான், கதறினேன், சத்தமிட்டேன், ஆண்டவரே நாள்தோறும் எனக்கு நிந்தையும் பரிகாசமுமா இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு பெரிய கவலை, ஒரு பெரிய ஏக்கம், ஒரு பெரிய துக்கம் அவனுக்குள்ள. நீங்களும் அப்படிதான் உட்கார்ந்து இருக்கீங்க, எல்லா பக்கத்திலும் அடைக்கப்பட்டு ஒரு சிறைக்குள்ள நாங்கள் உட்கார்ந்து இருக்கிறோமே. ஆண்டவரே யார் எங்களை விடுதலையாக்க முடியும்? ஆண்டவரே உண்மையா நாங்கள் நடந்தோமே, ஆண்டவரே உண்மையா ஜெபம் பண்ணோமே, ஆண்டவரே உண்மையா நாங்கள் ஆராதித்தோமே, உண்மையா கர்த்தருடைய வசனத்தின்படி நடந்தோமே, உண்மையா கர்த்தருக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய எல்லா காரியத்தையும் நாங்கள் கொடுத்து தீர்த்தோமே. ஆனா ஏன் ஆண்டவரே இந்த சிறையிருப்பு? ஆண்டவரை ஏன் ஆண்டவரை பரிகாசம் பண்ணுகிற ஒரு அனுபவம்? ஏன் ஆண்டவரை நாங்கள் நகைப்புக்கு இடமாய் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறோம்? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, சோத்திரம் சத்தமிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல தன்னுடைய வேதனையெல்லாம் கூறின அந்த எரேமியா, அவனுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் வந்து விட்டது, அவனுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை வந்து விட்டது, அவனுக்குள்ள ஒரு பெரிய வாக்குத்தத்த வசனம் வந்து விட்டது, அவனுக்குள்ள ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை வந்து விட்டது, அவனுக்குள்ள ஒரு விசுவாசமான வார்த்தை வந்து விட்டது. என்ன சொல்றான்? கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியார் என்னோடு கூட இருக்கிறார். நிந்தை எனக்கு இருக்கிறது, அவமானம் எனக்கு இருக்கிறது, எல்லாரும் பரிகாசம் பண்ணுகிறார்கள், எல்லாரும் நகைப்புக்கு இடமா இருக்கிறேன், சிறையிருப்புக்குள்ள இருக்கிற ஆண்டவரே, ஆனாலும் பயங்கரமான பராக்கிரமசாலியார் கர்த்தாவே நீர் என்னோடு கூட இருக்கிறீர், நீர் என்னோடு கூட இருக்கிறீர். நம்முடைய ஆண்டவர் பயங்கரமான பராக்கிரமசாலி, அவர் உங்களோடு இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க சொல்ல போறீங்க, ஆண்டவரே பயங்கரமான பராக்கிரமசாலியார் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், என்னோடு கூட இருக்கிறீர். நீங்க பராக்கிரமசாலிகள் உலகத்திலே நிறைய பேர் உண்டு, வேதத்திலே அநேகர் பராக்கிரமசாலி என்று அழைக்கப்பட்டார்கள். கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். எப்தாவை பார்த்து அவன் பராக்கிரமசாலியாக இருந்தான் என்னெல்லாம் வேதம் சொல்லுகிறது. ஆனால் நம்முடைய கர்த்தரோ யார் தெரியுமா? பயங்கரமான பராக்கிரமசாலி, பயங்கரமான பராக்கிரமசாலி. உலகத்தில் இன்றைக்கு தன்னுடைய பராக்கிரமத்தை நம்பி, தன்னுடைய சுய பலத்தை நம்பி, தங்களுடைய சுய காரியத்தை நம்பி, தங்களுடைய சுய பணத்தை நம்பி
பராக்கிரமசாலியாய் அழைக்கப்பட்டவர்கள், பராக்கிரமசாலி என்று உயர்த்தி கொள்ளப்பட்டவர்கள் எல்லாரும் மடிந்து போனார்கள். ஆனால் கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். கடந்த நாளிலே ஒரு செய்தி நீங்கள் வாசித்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். துபாய் பட்டணத்தில் 14 மாடியிலிருந்து ஒரு மனிதன் போய் 14வது மாடியில் போய் நின்று குதித்து அவர் தற்கொலை செய்து கொண்டார். கேரளாவை சேர்ந்த ஜாய் அரக்கல், 54 வயது நிறைந்த அந்த மனிதர் துபாயில பெரிய கோடீஸ்வரனாக இருந்தார். அவருக்கு கேரளாவில 45,000 சதுர அடியில ஒரு பெரிய பங்களா இருக்கிறதா. கேரளாவிலே இந்த பெரிய வீடு அவருக்கு தான் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அவ்வளவு பெரிய மனிதன், அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி. துபாய் தேசத்திலே பெரிய பெட்ரோ கெமிக்கல் வர்த்தகத்திலே கொடிகட்டி பறந்தது. கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு ஒரு நிறுவனத்தை நடத்தி அதை நடத்தி கொண்டிருக்கிறார். கப்பல் சேவை செய்து கொண்டிருக்கிறார். அநேக கப்பல்கள் அவர் போடுகிறது. தொலைத்தொடர்பு நிறுவனத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணினவர் ஜாய் அரக்கல். 14வது மாடியில போயிட்டு அந்த 14வது மாடியிலிருந்து கீழே விழுந்து அவர் தற்கொலை செய்து போனார். என்ன நடந்தது, ஏன் அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று பார்த்தா, ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்தேன் 45,000 சதுர அடியில வீடு கட்டினாராம். இந்த வீட்டில ஒரே ஒரு மாதம் தான் குடியிருந்திருக்கிறார். எவ்வளவு பணம், எவ்வளவு செல்வாக்கு, எவ்வளவு வசதி. ஆனால் அந்த வசதி எல்லாம் அவர் வீட்டு கடந்து போனது. அவருடைய பராக்கிரமம் எல்லாம் அவர் வீட்டு கடந்து போனது. அவர் யோசித்திருக்கக்கூடும், என் பராக்கிரமம் பெரிய பிசினஸ் நான் மாறிவிட்டேன், இதுதான் என் பராக்கிரமம் என்று நினைத்திருக்கக்கூடும். ஆனால் அந்த பராக்கிரமத்திலிருந்து அவர் விழுந்து போனார். நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் பராக்கிரமசாலி அல்ல, அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி. வேதான் இறைமையை சொல்லுகிறார், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா, அவர் என்னோடு இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, உலகத்திலே உலக பிரகாரமான பராக்கிரமசாலிகள் எல்லாம் இன்னைக்கு பயந்து ஒடுங்கி போயிருக்கிறார். எங்கள் தேசத்துக்கு இந்த கொரோனா வரவே வராது என்று சொல்லி மார்தட்டி கொண்டவர்கள் இன்னைக்கு பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். உலக வல்லரசு என்று சொன்ன அமெரிக்கா தேசம், உலகத்திலேயே நாங்கள் தான் 1வது இடத்தில் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். எங்களுக்கு தேவன் தேவையில்லை, எங்களுக்கு கர்த்தர் தேவையில்லை. எங்களுக்கு பணம் இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, புகழ் இருக்கிறது, எங்களுக்கு பணம் இருக்கிறது, எங்களுக்கு அநேக வர்த்தங்கள் இருக்கிறது, எனக்கு ராணுவங்கள் இருக்கிறது, எல்லாம் இருந்தது தேவ பிள்ளைகளே. ஆனால் இன்னைக்கு கொரோனா வைரஸ்ல அதிகமாய் மரித்த முதல் தேசம், அதிகமாய் மரித்துக் கொண்டிருக்கிற தேசம் அமெரிக்கா தேசம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க பராக்கிரமத்தை நம்பியிருந்தார்கள், பராக்கிரமத்தை சார்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த பராக்கிரமம் அவர்களை கைவிட்டு விட்டது. ஆனால் அந்த இறைமையை சொல்லுகிறான், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார். உலக பிரகாரமான பராக்கிரமத்தை நம்பி அதையே பிடித்துக் கொண்ட மனிதன் வெட்கப்பட்டு போனார்கள், அழிந்து போனார்கள். ஆனால் யாரெல்லாம் கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார் என்று கர்த்தரை பிடித்துக் கொண்டார்கள், கர்த்தரை சார்ந்து கொண்டார்கள், கர்த்தரே எனக்கு பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கிறார் என்று கர்த்தரை பிடித்துக் கொண்டார்கள். அவர்கள் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்து பயங்கரமான பராக்கிரமசாலியை கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை கர்த்தர் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அமெரிக்க தேசத்துல ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய மருத்துவமனை, 49 வயதான ஒரு பெரிய மருத்துவர் கடந்த நாட்களில் அவர் தற்கொலை செய்து மடிந்து போனார். ஏன் அவர் மரித்து போனார்? அநேகர் இந்த கொரோனா வைரஸில் பாதிக்கப்பட்ட அநேகரை தன்னுடைய சுய பலத்திலே எத்தனையோ பேரை சுகப்படுத்தினார். ஓடி 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 இரவு பகலாய் கண்விழித்து சுகப்படுத்தினார். தனக்கு இருந்த எல்லா பராக்கிரமத்தையும் அவர் செலவு பண்ணினார். ஒரு நாள் வந்தபோது அவர் வீட்டுக்கு போனார். அவர் மரித்து போனார், தற்கொலை செய்து மரித்து போனார். ஏன் அவர் மரித்து போனார் என்று எல்லாரும் கேட்ட போது அவர் சொல்றாரு, அவர் சொல்லியிருக்கிறார், அந்த பராக்கிரமத்திலே அநேகரை காப்பாற்றினார். ஆனால் பலரை காப்பாற்றியும் அநேகர் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள், கண்களுக்கு முன்பாக மரித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
ராசியான டாக்டர், அநேகரை சுகப்படுத்துகிற ஒரு டாக்டர், அநேக ஞானம் உள்ள ஒரு டாக்டர். நான் ஒரு உள்ளத்துல பார்க்கிறார், யோசிக்கிறார். தான் கண்களுக்கு முன்பாகவே அநேகர் மதித்து கொண்டிருக்கிறார். நேர வராங்க, அப்படியே பாடி பேக் பண்ணப்படுகிறது, அப்படியே அவர்களை தூக்கி கொண்டு போகிறார்கள். நின்று யோசிக்கிறார், ஐயோ உலக ஞானத்தினால எவ்வளோ படிச்சனே, எத்தனையோ பேரை சுகப்படுத்தினேன். ஆனா இன்றைக்கு என் கண்களுக்கு முன்பாகவே ஜனங்கள் மதித்துக் கொண்டிருக்கிறார்கள். என் கண்களுக்கு முன்பாகவே ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். சுய ஞானம் எனக்கு கை கொடுக்கவில்லையே, சுய பராக்கிரமம் என்னை கை கொடுக்கவில்லையே. அதை பார்த்து 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 ஒரு விதமான மன அழுத்தத்துக்குள்ளே கடந்து போய் அவர் தற்கொலை செய்து மடிந்து போனார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒருவர் தான் பயங்கரமான பராக்கிரமசாலியார். அவர் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் அதை உணர்கிறீர்கள் என்று தெரியவில்லை. இன்னைக்கு நீங்க உங்க வாயில அறிக்கை செய்யுங்க, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியார், அவர் என்னோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அவர் என்னோடு இருக்கிறார், பராக்கிரமசாலி, பயங்கரமான பராக்கிரமசாலி என்னோடு கூட இருக்கிறார். இன்னொரு சம்பவம் சொல்றேன். இத்தாலி தேசத்துல அநேகர் மறித்துக் கொண்டிருக்கிறார். இதுல 93 வயது 93 years old ஒரு மனிதன் சுகம் பெற்று விட்டார். அவருக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. அந்த கொரோனாவை ஜெயித்து சுகம் பெற்று வெளியே வரார். வெளியே வந்த உடனே சொல்றாங்க, ஸ்தோத்திரம், கொரோனாவை வென்று உங்கள் பராக்கிரமத்தில் நீங்கள் வென்று வந்து விட்டீர்கள். ஏன்னா இத்தாலி தேசத்துல 60 வயசு 54 வயசுல இருந்து ஜனங்கள் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 93 வயதிலும் நீங்கள் கொரோனாவை வென்று நீங்க வெளியே வந்திருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டாக்டர் சொன்னாங்களா, உங்களை நாங்க எப்படி காப்பாற்றிட்டோம், நீங்க வென்று வந்து விட்டீர்கள். ஆனா நீங்க ஒண்ணு செய்யணும், உங்களுக்கு அதிகமான நாங்க வெண்டிலேட்டர் வைத்தோம். வெண்டிலேட்டர் உதவினால நீங்க ஜெயம் பெற்றீர்கள். ஆகவே ஒரு நாள் உங்களுக்கு நாங்கள் வெண்டிலேட்டர் வைத்ததற்கு நீங்கள் $5000 எங்களுக்கு கொடுக்கணும். $5000 நீங்க எங்களுக்கு கொடுக்கணும். 93 வயது சுகம் பெற்று விட்டார். எல்லாரும் கை கட்டி, எல்லாரும் கை கொட்டி ஒரு சந்தோஷமாய் வெளியேறுகிற அந்த நாள் வந்தபோது டாக்டர் சொல்லுறாங்க, உங்களுக்கு நாங்கள் வெண்டிலேட்டர் வைத்தோம், நீங்கள் $5000 எங்களுக்கு நீங்க கொடுத்துட்டு தான் போனோம் அப்படின்னு சொன்னபோது அவர் அழுதார். இந்த 93 வயது மனிதன் அழுதார். கொரோனாவை வென்ற மனிதன் அழுதார். கேட்கிறாங்க, எதுக்கு நீங்க அழுதுங்க? பரவாயில்ல, பணம் கட்ட முடியலன்னா நாங்க கட்டிடுறோம், பரவாயில்ல அப்படின்னும் போது அவர் சொல்றாரு, இல்ல பணம் என்னால கட்ட முடியும், எவ்வளவு டாலர் வேணாலும் என்னால கட்ட முடியும். ஒரு நாள் நீங்க என்ன வெண்டிலேட்டர்ல வைத்ததுக்கு $5000 எனக்கு கேட்கறீங்க. 93 வருஷமா ஒவ்வொரு நாளும் எனக்கு என் ஆண்டவர் இலவசமா எனக்கு உயிர் கொடுக்கிறார், எனக்கு வெண்டிலேட்டர் கொடுக்கிறார், எனக்கு உயிர் மூச்சு கொடுக்கிறார். நான் ஒருபோது அவருக்கு நன்றி உள்ளவனா இருந்தது இல்லையே. ஒரு நாள் நீங்க எனக்கு வெண்டிலேட்டர் வைத்ததுக்கு $5000 கேட்கறீங்க. ஆனா 93 வருஷத்துல எத்தனையோ நாட்கள் உண்டு. ஒவ்வொரு நாளும் என்னை சுகபலமாய் என்னை நடத்தின, சுகபலத்தோடு என்னை நடத்தின என் ஆண்டவருக்கு ஒரு நிமிஷம் கூட நான் நன்றி இல்லாத போயிட்டேனே, அதை நினைச்சுதான் நான் அழுகிறேன் என்று சொல்லி அந்த மனிதன் ஏங்கி அழுகிறார். இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு அந்த ஹாஸ்பிட்டல் இருந்த எல்லா டாக்டரும் அழுதாங்க. உண்மைதான் ஐயா, உண்மைதான். ஒரு நாள் வெண்டிலேட்டருக்கு நாங்க $5000 கேட்கிறோம். ஆனா இலவசமாய் ஆண்டவர் நமக்கு நல்ல ஜீவனை கொடுத்தார், நல்ல பலனை கொடுத்தார், நல்ல உயிர் மூச்சை கொடுத்தார். பிரியமான தேவர்களே, நல்ல சுகத்தை கர்த்தர் நீங்க உனக்கு கொடுத்திருக்கிறார், நல்ல பலனை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், நல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், இலவசமா உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறார். உட்கார்ந்து சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்க கூடாது. கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கணும், கர்த்தரை துதிக்கிறவர்களா இருக்கணும், கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறவர்களா இருக்கணும். நன்றி மறந்த கூட்டத்தில் போயிடக்கூடாது, நன்றி மறந்தவர்களா இருக்கக்கூடாது. அந்த மனுஷன் ஏங்கி அழுகிறார். 93 வருஷமா எனக்கு ஜீவனை கொடுத்தார், 93 வருஷமா எனக்கு உயிர் மூச்சை கொடுத்தார். அவருக்கு ஒரு நாள் நான் நன்றி இல்லாம போயிட்டேனே. தேவ பிள்ளைகளே, உலக பிரகாரமான பராக்கிரமம் எல்லாம் அழிந்து போயிடும். ஆனா கர்த்தர் ஒருவரே பயங்கரமான பராக்கிரமசாலியார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார், பயங்கரமான பராக்கிரமசாலி, மைட்டி டெரிபிள், பயங்கரமான பராக்கிரமசாலி. பராக்கிரமசாலி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்ட்ராங், அதாவது பலமுள்ள மனிதன், பவர்ஃபுல், வல்லமை உள்ள மனுஷன். ஆண்டவர் ஒருவர் தான் வல்லமை உள்ளவர்.
அவர் ஒருவர் தான் நம்மை பலப்படுத்துகிறவர். அவர் ஒருவர் தான் நம்மை பலப்படுத்துகிறவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு நெருக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்க. இன்னைக்கு நெருக்கத்தின் மத்தியில் ஓடிக்கொண்டு இருக்கிறீங்க. இந்த நெருக்கத்துல தான் நீங்க கர்த்தரை பார்த்து சொல்ல போறீங்க, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார். நெருக்கத்தின் மத்தியில தான் ஸ்தோத்திரம். எரேமியா சொல்றான், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். யார் தெரியுமா? சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆதியாகமம் 17:1 ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாமே நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆதியாகமம் 35:11 யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆதியாகமம் 28:3 ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்த போது, சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை காப்பாற்றுவார். நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை காப்பாற்றுவார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன், பயங்கரமான பராக்கிரமசாலியா நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர், அவர் மாறாதவராய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லவர். அவர் சர்வ வல்லவர். யோசித்து பாருங்க, எத்தனை வருஷம் நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த தமிழ்நாட்டில் சாராய கடையெல்லாம் மூடப்படட்டப்பா, டாஸ்மாக் எல்லாம் மூடப்படட்டும். எத்தனை நாள் ஜெபம் பண்ணியிருக்கிறோம், எத்தனை வருஷமா ஜெபம் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, 40 நாளா டாஸ்மாக் கடை மூடப்பட்டிருக்கு. ஒன்னும் செய்யல. ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன கொரோனாவை கர்த்தர் அனுப்பினார், அவ்வளவுதான். டாஸ்மாக் கடை மூடி இருக்கிறது. எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஆண்டவரே, சினிமா தியேட்டர்கள், ஆகாமிய கூடாரம் எல்லாம் ஆண்டவரே அதெல்லாம் மாறணும். எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்திய தேசம் பாவத்திலிருந்து மனம் திரும்பட்டும். எத்தனை வருஷமா ஜெபம் பண்ணணும். சின்ன கொரோனாவை அனுப்பி இன்னைக்கு ஒரு மனுஷன் பாவம் செய்ய முடியாதபடி தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி. பயங்கரமான பராக்கிரமசாலி. ஒரு சின்ன கொரோனாவை கொண்டு உலகத்தையே தன் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்திருக்கிற கர்த்தர், சாதாரணமான மனிதர்கள் நாம் எல்லாரும் மண் என்று நினைவு கூறுகிறார். ஸ்தோத்திரம். நம்மை அவர்தான் உருவாக்கினார். அவர்தான் நம்மை தெரிந்து கொண்டார். அவர்தான் நம்மை வேறு பிரித்தார். அவருடைய ஜனங்களாக நம்மை மாற்றினார். அப்படியானால் நீங்கள் நானும் ஆண்டவருக்கு முன்பாக சர்வசாதாரணமானவர்கள். உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, பயங்கரமான பராக்கிரமசாலி என்னோடு கூட இருக்கிறார். என்னோடு கூட இருக்கிறார். சொல்லாதே, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். ஆகையால் கர்த்தர் என்னோடு இருக்கிறதுனால என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். துன்பப்படுத்துகிறவர்கள், என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். இரண்டாவது சொல்றாரு, தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மூன்றாவது சொல்றாரு, மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். 3 காரியத்தை சொல்றார். கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறதுனால 3 சம்பவங்களை சொல்றார். 1, என்னை துன்பப்படுத்துகிற மனிதர்கள், என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் என்னை மேற்கொள்ள முடியாது. நம்மை துன்பப்படுத்துகிற மனிதர்கள், நம்மை துன்பப்படுத்துகிற காரியங்கள் பல இருக்கிறது. துன்பப்படுத்துகிற காரியம் அப்படின்னா அது மனுஷனா இருக்கலாம், அது பிரச்சனையா இருக்கலாம், அது ஏதோ ஒரு காரியமா இருக்கலாம். துன்பப்படுத்திக் கொண்டு ரொம்ப மனநோக செய்து செய்யறாங்க பாருங்க, அதுதான் துன்பப்படுத்துகிறது. மனநோகிற வார்த்தைகளை பேசி மனநோகிறபடி நமக்கு முன்பாக நடந்து கொண்டு நம்மை துன்பப்படுத்துறாங்க பாருங்களேன். ஸ்தோத்திரம். நம்ம மனவேதனை அடைய செய்கிற காரியம் பட நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது பார்த்தீங்களா? அந்த துன்பத்தில, அந்த துன்பமான காரியத்துல அப்படி துன்பப்படுத்துகிற மனிதர்கள் நம்மை ஒருபோது மேற்கொள்ள முடியாது. அவர்கள் இடறுவார்கள். நீங்க எல்லாம் சொல்றோம், ஐயா கொரோனாவில் சபையெல்லாம் மூடப்பட்டிருக்கிறதே, சபையை கொரோனா மேற்கொண்டு விட்டதோ? இல்லை, கொரோனாவை சபை மேற்கொள்ளவே முடியாது. சபை கொரோனாவை மேற்கொள்ளும். ஒரு நாள் வரப்போகிறது, கர்த்தர் எல்லாவற்றுக்கும் நன்மைக்கு எதுவாக இந்த காரியத்தை கர்த்தர் செஞ்சிருக்கிறார். எல்லாம் யோசிக்கலாம், சபையே மூடி இருக்கிறது, இதுல என்ன பெரிய காரியம் என்று சொல்லலாம். சபை கொரோனாவை மேற்கொள்ளும். ஒருபோது சபையை கொரோனா மேற்கொள்ள முடியாது. ஏன் தெரியுமா?
இந்த சபை ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, அந்த சபையின் தலைவர் இயேசு கிறிஸ்து அதான் இந்த சபையை ஆரம்பித்தவர். சபை என்பது சாதாரணமாக உருவாக்கப்பட்டது அல்ல, ஏதோ திடீர்னு தோன்றப்பட்ட காரியம் அல்ல. சபையை தலையானவர் கிறிஸ்து. இந்த சபையை ஒருபோதும் துன்பப்படுத்துகிற மனிதர்கள் மேற்கொள்ள முடியாது. துன்பப்படுத்துகிற மனிதர்களை சபை மேற்கொள்ளும். சபை மேற்கொள்ளும் சொல்றாரு, என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறி போவார்கள். இடறி போவார்கள். ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகர் உங்களை துன்பப்படுத்திக் கொண்டிருக்கலாம், உன்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கலாம், உன்னை காயப்படுத்திக் கொண்டிருக்கலாம், உன்னை காயப்படுத்திக் கொண்டிருக்கலாம். வேதத்துல ஸ்தோத்திரம், லேயாள் ராகேல் 2 பேர் வாசிக்கிறோம். லேயாளை ராகேல் ரொம்ப வேதனைப்படுத்திட்டார், மனவேதனை அடைந்தார். ராகேல் லேயாள் ராகேல் நிமித்தம் ஒவ்வொரு நிமிஷமும் மனநோகும்படி நோகிற ஒரு அனுபவம், மனவேதனை அடைகிற ஒரு துன்பத்தின் பாகம் நடந்தது. என்ன தெரியுமா? லேயாளை கர்த்தர் நினைத்தருளினார், லேயாளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஸ்தோத்திரம். ராகேல் எங்க போனாலே தெரியல. ராகேல் பாதி வயதில் அவன் மரித்து போனான். துன்பப்படுத்துகிற மனிதர்கள், உன்னை வேதனைப்படுத்துகிற மனிதர்கள், உன்னை காயப்படுத்துகிற மனிதர்கள், மனவேதனை அடைய செய்கிற மனிதர்கள் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஒரே அவர்கள் என்னை மேற்கொண்டுவாங்களோ, என்னை துன்பப்படுத்துகிற மனிதர்களை என்னை மேற்கொண்டுவாங்களோ, மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் பயங்கரமான பராக்கிரமசாலியை கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சூழ்நிலை நம்மை மேற்கொண்டுருவோம், மேற்கொள்ள முடியாது. ஆண்டவரே, இந்த பிரச்சனை என்னை மேற்கொண்டுருவோம், மேற்கொள்ள முடியாது. ஆண்டவரே, இந்த கொரோனா என்னை மேற்கொண்டுருவோம், மேற்கொள்ள முடியாது. ஆண்டவரே, இந்த பிரச்சனையின் பாதையை மேற்கொண்டுருவோம், மேற்கொள்ள முடியாது. அதை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், அவர்கள் இடறி போவார்கள், இடறி போவார்கள். அன்னாள் பெனினாலை வாசிக்கிறோம். பெனினால் அன்னாளை ரொம்ப வேதனைப்படுத்தினார். எவ்வளவு வேதனைப்படுத்த முடியுமோ அவ்வளவு வேதனைப்படுத்தினார். ஆனால் அன்னாள் தேவ சமூகத்திலே போனார். அப்பா, நீரே என்னோடு கூட இருக்கிறவர், நீரே சர்வ வல்லமையுள்ள தேவன், நீரே நீ ஆசீர்வதிக்கிறவர், நீரே வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறவர். ஜெபம் பண்ணார். நடந்தது என்ன தெரியுமா? பெனினாலை குறித்து அடுத்து வேதத்துல வாசிக்க முடியாது, ஆனா அன்னாளை குறித்து வாசிக்கிறோம். அன்னாளின் ஆசீர்வாதமான சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். அன்னாளின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அன்னாளின் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். ஸ்தோத்திரம். ஒருபோது கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ கர்த்தருக்கு முன்பாக பயபக்தியோடு நடக்கிறது உண்மையானால், கர்த்தரே எனக்கு பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு கூட இருக்கிறார், நான் கர்த்தரை சார்ந்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை நீ சார்ந்திருப்பது உண்மையானால், துன்பப்படுத்துகிற மனிதர்கள், துன்பங்கள் உன்னை மேற்கொள்ள முடியாது, உன்னை மேற்கொள்ள முடியாது. 119ஆம் சங்கீதம் 86ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது வேதம் இப்படி ஒரு அழகான காரியத்தை சொல்லுகிறது. 119ஆம் சங்கீதம் நம்முடைய 86ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இப்படி சொல்லுகிறது, உம்முடைய கற்பனைகள் எல்லாம் உண்மையாயிருக்கிறது, அநியாயமாய் என்னை துன்பப்படுத்துகிறார்கள், நீர் எனக்கு சகாயம் பண்ண. சில நேரத்தில் அநியாயமாக துன்பப்படுத்துவார், தேவையில்லாத துன்பப்படுத்துவார், தேவையில்லாத வேதனைப்படுத்துவார்கள், தேவையில்லாம காயப்படுத்துவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனத்தை சார்ந்து கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். அவர் தான் நமக்கு சகாயம் பண்ணுகிறார். அதை 119 157ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் இப்படி சொல்லுகிறது, என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகர், ஆனாலும் உங்களுடைய சாட்சிகளை விட்டு விலகேன். அநேகர் நம்மை துன்பப்படுத்தும்படி, அநேக சூழ்நிலைகள் நம்மை துன்பப்படுத்தும்படி எழுவலாம், நம்மை விரோதிக்கும்படி எழுவலாம். ஆனால் நீங்க என்ன செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, உங்களுடைய சாட்சிகளை விட்டு நான் விலக மாட்டேன், உம்மை விட்டு நான் விலக மாட்டேன், உம்மை விட்டு விலக மாட்டேன். 119 சங்கீதம் 161ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பிரபுக்கள் காரணம் இல்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள், ஆனாலும் என் இருதயம் ஒரு வசனத்துக்கே பயப்படுகிறது. துன்பப்படுத்துகிற மனுஷனுக்கு நீங்க பயப்பட வேண்டாம், துன்பப்படுத்துகிற ராஜாக்களுக்கு நீங்க பயப்பட வேண்டாம், துன்பப்படுத்துகிற சூழ்நிலைக்கு நீங்க பயப்பட வேண்டாம், உங்களை மனமடிகள் செய்கிற காரியத்துக்கு நீங்க பயப்பட வேண்டாம். வசனத்துக்கு நடுங்குங்க, வசனத்துக்கு பயப்படுங்க, வசனத்தை நோக்கி பாருங்க. நீங்க அப்படி செய்ய செய்ய துன்பப்படுத்துகிற மனிதர்கள் இடறி போவாங்க. வேதம் சொல்லுகிறது, ஒரு வழியாய் வருகிற ஆவிகள் 7 வழியை கூடி போகும். அவங்க ஒரு வழியாய் வருவாங்க, 7 வழியை கூடி போவாங்க. அந்த சூழ்நிலையை கொண்டு வந்து துன்பப்படுத்தின மனிதர்கள் எங்க போனார்கள் என்று நீ தேடியும் காணாதிருப்பாய், தேடியும் காணாதிருப்பாய். 2வது ஸ்தோத்திரம், அந்த வசனத்தில் சொல்லாது, என்னை துன்பப்படுத்துகிற மனிதர்கள் என்னை மேற்கொள்ளாமல் இடறி போவார்கள் என்று சொல்லிட்டு
இரண்டாவது சொல்றாரு, அல்லேலூயா, இரண்டாவது கிருபை. தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார், மிகவும் வெட்கப்படுவார். ஸ்தோத்திரம். இந்த உலகம் பலவிதமான காரியங்களை செய்து ஒரு தேசம் இன்னொரு தேசத்தை வெட்கப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வெட்கப்படுத்தணும்னு நினைக்கிறான். ஒரு மனிதன் இன்னொரு காரியத்தை, ஒரு சபை இன்னொரு சபை வெட்கப்படுத்தணும், ஒரு ஊழியக்காரன் இன்னொரு ஊழியக்காரன் வெட்கப்படுத்தணும். அப்படிதான் யோசிச்சுருக்கோம். அதுமாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். ஸ்தோத்திரம். நாம் வெட்கப்படும்படி அழைக்கப்பட்ட சந்ததிகள் அல்ல. நாம் அவரை நோக்கி பார்க்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவரை நோக்கி பார்க்கிற முகம் ஒருபோது வெட்கப்படுவதில்லை. எந்த மனுஷங்களை துன்பப்படுத்தும்படி வந்தானோ, எந்த காரியங்களை துன்பப்படுத்தும்படி வந்ததோ அவர்கள் வெட்கப்படுவார்கள். அந்த சூழ்நிலை வெட்கப்படும், அந்த பலவீனம் வெட்கப்படும், அந்த காரியம் வெட்கப்படும். வெட்கப்பட்டு போவார்கள், வெட்கப்பட்டு போவார்கள். அடுத்து மூன்றாவது சொல்றாரு, மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். மறக்கப்படாத. தேவ மனுஷனுக்கு விரோதமாய் ஒரு மனிதன் எழும்பும் போது, தேவ பிள்ளைக்கு விரோதமாய் ஒரு மனிதன் எழும்பும் போது அவனை கர்த்தர் ரட்சிக்கிறார், நசிக்கிறார். ரெண்டு காரியத்தில் நடக்குது. ஆனா ரட்சித்தா கூட ஸ்தோத்திரம், அவன் வாழ்க்கையில மறக்கப்படாதபடி, அவன் வாழ்க்கையில தேவ பிள்ளைக்கு எழுப்பினதுனால், ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு விரோதமாய் எழுப்பினதுனால், ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாய் எழுப்பினதுனால், தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் எழுப்பினதுனால், அந்த மனுஷன் வாழ்க்கையில கர்த்தர் மறக்கப்படாத லட்சையை அவன் லைஃப் லாங்கா தேவனுக்கு விரோதமாய் தேவ பிள்ளைக்கு விரோதமாய் எழுப்பிட்டுமே சொல்லி ஒரு மறக்கப்படாத லட்சையை கர்த்தர் அவன் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார், வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். தெரியுமான தேவ பிள்ளைகளை நாம் அவர்களோடு கூட போராடி கொண்டிருக்க வேண்டாம். துன்பப்படுத்துகிற மனுஷங்களோடு கூட நாம் சண்டை போட்டு இருக்க வேண்டாம். நாம் அவர்களோடு கூட சண்டை போட்டுக் கொண்டு, நம்ம அவர்களோடு கூட போராடி கொண்டு நாம் யார் தெரியுமான்னு காட்டிக் கொண்டு இருக்க வேண்டாம். நம்மோடு கூட கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியே நம்மோடு இருக்கிறார். ஆண்டவரே, நானுமே சார்ந்து கொள்கிறேன், நானுமே சார்ந்து கொள்கிறேன். அவ்வளவுதான், அவ்வளவுதான். இந்த துன்பப்படுத்துகிற மனுஷருக்கு முன்னாடி வேதம் சொல்லுகிறது. மத்தேயுல ஆண்டவர் அழகான ஒரு காரியத்தை சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் ஒரு அழகான காரியத்தை சொல்றார். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம் பாருங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களா, பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு கழிவுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளுக்கு அப்படியே துன்பப்படுத்தினார்களே. அதுக்கான தேவ பிள்ளைகளே, 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமா, நம்மை துன்பப்படுத்துகிற ஜனங்கள் எழுதிக் கொண்டே இருப்பாங்க. ஸ்தோத்திரம். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? துன்பப்படுத்தப்படுகிற நாட்களில் நம்ம சந்தோஷமா இருக்கணும். ஸ்தோத்திரம். நம்ம பாக்கியவான்களாய் இருப்போமா? பாக்கியவான்களாய். யார் நிமித்தம்? கர்த்தர் நிமித்தம் துன்பப்படுவோமா? மத்தேயு 5:47 சொல்றாரு, நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விஷயம் 5ஆம் அதிகாரம் 44ஆம் அதிகாரம். ரைட். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். நம்மை துன்பப்படுத்துகிற மனுஷனுக்காக ஏசப்பா சொல்றாரு, ஜெபம் பண்ணுங்க. அவ்வளவுதான். நீ ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. ஸ்தோத்திரம். மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷனை துன்பப்படுத்துகிறவர்கள் மட்டுமல்ல, தேவனை துன்பப்படுத்துகிற மனுஷர்களும் உண்டு, சபையை துன்பப்படுத்துகிற மனுஷர்களும் உண்டு, ஊழியர்களை துன்பப்படுத்துகிற மனிதர்கள் உண்டு, ஊழியக்காரனை காயப்படுத்துகிற மனிதர்கள் உண்டு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சபையை துன்பப்படுத்தின சவுலை கர்த்தர் பவுலாய் மாற்றினார். கர்த்தர் நம்மோடு கூட பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருப்பாரானால், கவனிங்க, நமக்கு விரோதமாய், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், தேவ சபைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதர்களை ஸ்தோத்திரம் வேதத்தை எடுத்து பிரசவம் பண்ணுகிற மனிதர்களாய் கர்த்தர் மாற்றுவார். சவுலை கர்த்தர் சந்திக்கும் போது என்ன சொல்றார் தெரியுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது ஸ்தோத்திரம், 3ஆம் வசனம், அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்த போது
சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன் ஆண்டவரே நீ யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறவனுக்கு கடினமா என்றார். தேவர்களே, ஆண்டவர் சொல்றார், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கருவழியை தொடுகிறான். இன்னைக்கு சூழ்நிலைகள் உன்னை துன்பப்படுத்திக் கொண்டிருக்கலாம், பிரச்சனைகள் உன்னை துன்பப்படுத்திக் கொண்டிருக்கலாம், மனிதர்கள் உன்னை துன்பப்படுத்திக் கொண்டிருக்கலாம். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஸ்தோத்திரம். ஊழியத்தை மனிதர்கள் துன்பப்படுத்திக் கொண்டிருக்கலாம், சபையை இன்னைக்கு அநேகர் எழுதி துன்பப்படுத்திக் கொண்டிருக்கலாம். அவர்கள் எல்லாம் கர்த்தர் இந்த நாட்களில் சந்திக்க போகிறார். அவர்கள் எல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார். அவர்கள் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய மாறுபாட்டை கர்த்தர் உண்டாக்க போகிறார். நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபியுங்கள், ஆசீர்வாதத்தை ஜெபம் பண்ணுங்க. ஒருபோது ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக எழுப்பிட்டாங்க, அவன் காலை உடைச்சுங்க, அவன் கையை உடைச்சுங்க, அவன் கண்ணை எடுத்து ஆண்டவர், அவனை முன்னில்லாத ஆக்கிருக்கு ஆண்டவர் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாரு. அவனை ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணு. ஆண்டவரே எங்களை துன்பப்படுத்துறாங்க, அப்பா ஆண்டவரே எங்க சபையை துன்பப்படுத்துறாங்க, எங்க ஊழியத்தை துன்பப்படுத்துறாங்க, என் குடும்பத்தை துன்பப்படுத்துறாங்க. நான் தேவனுக்கு முன்பாக பக்தியாய் நடக்கிறது நிமித்தம், தேவனை அறிந்து கொண்டது நிமித்தம், தேவனுக்காக உண்மையாய் வாழ்கிறது நிமித்தம், தேவனுக்காக உண்மையாய் ஜீவிக்கிறது நிமித்தம் ஆண்டவரே இவங்க துன்பப்படுத்துறாங்கப்பா என்று சொல்லி அவங்களை நீங்க அடிச்சிருக்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாதீங்க. ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதிங்கப்பா, அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடட்டும், அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடட்டும். நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் மாற்றக்கூடியவர், கர்த்தர் மாற்றக்கூடியவர். துன்பத்தின் பாதையில, துயரத்தின் பாதையில, வேதனையின் பாதையில ஓடிக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு நீ ஒரே ஒரு காரியத்தை செய்யணும். ஜெபம் பண்றா மட்டும் போதாது, உனக்குள்ள இருக்கிறவர் யார் என்பதை அறியணும். அதுதான் எதையுமே சொல்லலாம், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். விசுவாசிகளே, உங்களோடு கூட இருக்கிறது என்ன? மாம்ச பயமா அல்லது கர்த்தருடைய பயமா? மாம்ச பலமா இல்ல கர்த்தருடைய பலமா? யார் உங்களோடு கூட இருக்கிறார்? எதை நம்பி இருக்கிறீங்க? யாரை சார்ந்து இருக்கிறீங்க? உங்களுக்குள்ள இருக்கிறது என்ன? கர்த்தர் இருப்பார், ஆனால் கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ள வெளியே வரும். பிசாசு உங்களுக்குள்ள இருப்பானா, பிசாசுடைய வல்லமை இறங்கி வந்து கொண்டிருக்கும். உங்களுக்குள்ள இருக்கிறது யார்? அதை அறியணும். எனக்குள்ள இருக்கிறவர் கர்த்தர். அவன் சொன்னான், எனக்குள்ள இருக்கிற கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார். விசுவாசிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளை சோர்ந்து போகாதீங்க. இதுவரைக்கும் நம்மை நடத்திட்டார். 40 நாள் வேலைக்கு போல, 40 நாள் லாக்டவுன்ல இருந்தோம். கர்த்தர் கிருபையா நம்மை போஷித்தார், நம்மை நடத்தினார். உங்களுக்கு தெரியுமா, 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்த கர்த்தர் தான் நம்மோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் வானத்தை நோக்கி பார்த்தபோது வானத்திலிருந்து ஸ்தோத்திரம் மன்னாவை பொழிந்தருளின கர்த்தர் தான் நம்மோடு கூட இருக்கிறார். அவங்க கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது காடைகளை, வனாந்தரத்திலே காடைகளை அனுப்பின கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். பஞ்ச காலத்திலே கர்த்தரை நோக்கி அவர்கள் கூப்பிட்ட போது பஞ்ச காலத்திலே நடத்தின கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை நடத்துவார், நம்மை நடத்துவார். தேவையை நினைச்சு துக்கப்பட்டு, தேவையை நினைச்சு புலம்பிக் கொண்டிருக்காங்க. தேவைகளை பார்த்து இயேசு பெரியவர். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். வசனத்தின்படி தேடுங்க, கர்த்தரை தேடுங்க. அவர் உங்களுக்கு கூட கொடுக்கிறாரா இல்லையான்னு பாருங்க, உங்களை ஆசீர்வதிக்கிறாரா இல்லையான்னு பாருங்க. நான் சொல்ற வசனம் உண்மை. வசனத்தின்படி, வசனம் சொல்லுகிறபடி, வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமானால் நிச்சயமாய் வசனத்தின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வசனம் மாறாது, வார்த்தை மாறாது. பிரியமான தேவ பிள்ளைகளை, உங்கள் தேவை நினைச்சு புலம்பிக் கொண்டிருக்க வேண்டாம். கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்துவார். வசனத்தை வாசனை உட்கார்ந்து வசனம் என்ன சொல்லுகிறதோ, அந்த வசனம் என்ன ஆலோசனை கொடுக்கிறதோ அந்த ஆலோசனையின்படி நடங்க. கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவார். உங்களோடு கூட இருக்கிறவர் யார்? அதை அறிவிக்கப்படணும். இந்த மாதம் ஆண்டவரே நீங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ண போறீங்க, என்னோடு கூட இருக்கிறது என்னப்பா? எனக்குள்ள எரிச்சல் இருக்குன்னா எரிச்சல் நாம தான் வெளியே வந்துட்டு இருக்கோம். எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறேன், கர்த்தர் இருப்பாரா? நமக்குள்ள சமாதானமான வார்த்தைகள் வரும், சாந்தமான வார்த்தைகள் வரும். எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் மாறி போகும், எதிர்காலத்தை குறித்து இருக்கிற வேதனை மாறி போகும். கர்த்தர் நடத்துவார். இந்த உலகத்தை நம்ம ஒண்ணு கொண்டு வந்ததில்லை, ஒண்ணு கொண்டு போவதில்லை. இதுவரையும் நம்முடைய வாழ்க்கையில எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்தார். உயிர் வாழ்வதற்கு நல்ல குடும்பத்தை கொடுத்தார், நல்ல வீட்டை கொடுத்தார். நம்முடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்தித்தார். ஒரு நாளும் பட்டினி போடாம கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஸ்தோத்திரம். எதை பெருசா நினைச்சிட்டு இருக்கிறோம்? உள்ளத்தை கர்த்தரை பெருசா வைங்க. பெரியவர் உங்களுக்குள்ள வரட்டும். எரியமை சொன்னது போல கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். நல்ல ஜெபம் இல்லாமா, நல்ல ஜெபம் இல்லாமா எல்லாம் முழங்கல் பண்ணிட்டு பாருங்க. நான் முழங்கல் பண்ணிட்டு ஆண்டவரை பார்த்து சொல்லப்பா, எனக்குள்ள இருக்கிறவர் யார் என்பதை நான் அறியணுமா? எனக்குள்ள இருக்கிற
பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கிற கர்த்தர், நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர். பிரியமான தேவ பிள்ளைகளை, நம்மை துன்பப்படுத்துகிற மனிதர்கள், துன்பப்படுத்துகிற காரியங்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது. அவர்கள் இடறி போவார்கள், அவர்கள் காரியம் வாய்க்காது, அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். அவர்களுக்கு மறக்கப்படாத நித்திய லட்சிய கர்த்தர் கட்டளையிடுவார். இந்த துன்பத்தின் பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிற நாம், துன்பத்தின் நடுவில் ஓடிக்கொண்டிருக்கிற நாம், துன்பத்தின் வனாந்தரத்தில் போய்கொண்டிருக்கிற நாம் ஒரே ஒரு காரியம் செய்யணும், ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ண, ஆண்டவரே எங்களை துன்பப்படுத்துகிற மனுஷர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறப்பா, அவர்களை ஆசீர்வதிக்கிறப்பா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. துன்பத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உள்ளத்துக்குள்ள, உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார் என்று நீங்க சொல்லுங்க. ஆண்டவரே எனக்குள்ள விசுவாசம் இன்னும் அதிகரிக்கட்டும், விசுவாசம் எனக்குள்ள பெருகட்டப்பா, விசுவாசத்துல இன்னும் நான் முன்னேறி செல்லணும், விசுவாசத்துல இன்னும் நான் வளரணும் ஆண்டவரே, விசுவாசத்துல நான் சோர்ந்து போயிடக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே என் வருமானத்தை அல்லப்பா, என் வேலையை அல்ல ஆண்டவரே, என் குடும்பத்தை அல்ல ஆண்டவரே, யாரோ ஒரு மனிதனை அல்ல ஆண்டவரே, ஏதோ ஒரு சூழ்நிலை அல்ல ஆண்டவரே, யாரோ ஒரு குடும்பத்தை அல்ல ஆண்டவரே, நான் கர்த்தரை நம்பி இருக்கேன்ப்பா. சொல்லுங்க, ஆண்டவரே நீரே பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறது. நீங்க அப்படி சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. ஸ்தோத்திரம். உங்களை தேடி காரியங்களை கர்த்தர் அனுப்புவார், உங்களை ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்துவார். வேதம் சொல்லுகிறது, ஒரு வழி அடையும் போது புது வழி திறக்கிற கர்த்தர். எத்தனை ஆச்சரியமானவர், ஆச்சரியமானவர். ஆண்டவரே துதிக்கிறப்பா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றோம். நம்ம வாழ்க்கையில ஆண்டவரே கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார் என்கிற ஒரு பெரிய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள வரட்டப்பா. அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கப்பா. சூழ்நிலை அல்ல ஆண்டவரே, கர்த்தரை பார்க்கட்டும். சூழ்நிலை அதிகமா பேசிக் கொண்டிருக்கிறத விட கர்த்தர் அதிகமா பேசட்டும் ஆண்டவர். கர்த்தருடைய வல்லமை அதிகமா தியானிக்கட்டும், கர்த்தருடைய வல்லமை அதிகமா தியானிக்கட்டப்பா. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். ஒவ்வொரு குடும்பத்தை நடத்துங்கப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நடத்துங்க. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் குடும்பத்தை நடத்துங்க, பிள்ளைகளை நடத்துங்க. அவங்க தேவைகளை எல்லாம் சந்திங்க, வருமானத்தை ஆசீர்வதிங்கப்பா, அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிங்க. எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா குறைவுகள் நிறைவாக ஆண்டவர் தேவ பிரசன்னம் நிறைந்து வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி. பயங்கரமான பராக்கிரமசாலியா நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறீர் ஆண்டவரே என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்யப்பா. அப்படியே நாங்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம்முடைய தேசத்துக்காக ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே எங்கள் தேசம் ஆண்டவரே மனிதர்களை பராக்கிரமசாலியாக எண்ணிக்கொண்டிருக்கிறாங்கப்பா, சூழ்நிலைகளை பராக்கிரமமாக எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க, அரசியல்வாதிகளை பராக்கிரமசாலியாக எண்ணிக்கொண்டிருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே கல்விமான்களை ஆண்டவரை பராக்கிரமசாலியாக எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே நம்மை துதிக்கிறோம். கர்த்தர் ஒருவரே பயங்கரமான பராக்கிரமசாலி அல்லவா. எங்கள் தேசத்துல நீங்க இறங்கி வரணுமா? எங்கள் தேசத்துல ஆண்டவரை கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரணும். கர்த்தர் கிரியை செய்யணும் ஆண்டவர். எங்கள் தேசத்துக்கு கர்த்தர் இறக்கம் பாராட்டணும், இறக்கம் பாராட்டணுமா. தேவ வல்லமைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், தேவ கிருபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், தேவ பிரசன்னத்துக்காக ஜெபிக்கிறோம், தேவ கிருபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமா. எங்கள் தேசத்துல கர்த்தாவே வல்லமை இறங்கி வரட்டப்பா. கொரோனா வைரஸின் தாக்கத்தில் இருந்து எங்கள் தேசத்தை விடுதலையாகணுமா. எத்தனையோ மனிதர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கம்மா, எத்தனையோ மனிதர்கள் மறித்து கொண்டிருக்கிறாங்க, எத்தனையோ மனிதர்கள் பயத்தோடு போராடி கொண்டிருக்கிறாங்க. தேவ வல்லமை இறங்கி வரட்டும், ஒவ்வொருவரையும் சுகப்படுத்துங்க, ஒவ்வொருவரையும் விடுதலையாகட்டும். எங்கள் தேசத்துல இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்க. மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற மனிதர்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அவங்களுக்கு எல்லாம் கர்த்தர் ஒரு சுகத்தை தரும்படி, விடுதலை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா எங்கள் தேசத்துல வருமானம் இல்லாமல், சரியான ஆண்டவரே அப்பா பணம் இல்லாமல் ஆண்டவரே எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தவித்துக் கொண்டிருக்கிறாங்கப்பா. எதிர்காலத்தை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. பசி பட்டினியில ஜனங்கள் எத்தனையோ பேர் அழிந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. அவங்களெல்லாம் கர்த்தர் நினைக்கும்படி ஜெபிக்கிறோம், அவர்களெல்லாம் கர்த்தர் ஆகாரத்தை தரும்படி ஜெபிக்கிறோம், அவர்களெல்லாம் கர்த்தர் போஷிக்கும்படி ஜெபிக்கிறோம், அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. நாட்களிலே நாங்கள் அதிகமாக இதற்காக பாரப்பட, அதற்காக ஜெபிக்க, அதற்காக நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே பிரயாசப்பட கர்த்தருடைய ஆவியானவருக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய தயவுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், தேவனுடைய வல்லமையின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுக்கும்படி, நீரே வழிநடத்தும்படி, நீரே நன்மையினால் நிரப்பும்படி, தேவ ஆவியானவர் ரத்த கொடைகளை மூடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேசத்திலே எல்லா பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறோம், எல்லா தேவ ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம்,
எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. 5 விதமான ஊழியர்கள், அப்போஸ்தலர்களுக்காக ஜெபிக்கிறோம், தீர்க்கதரிசிகளுக்காக ஜெபிக்கிறோம், சுவிசேஷர்களுக்காக ஜெபிக்கிறோம், மெய்ப்பொருளுக்காக ஜெபிக்கிறோம், போதகர்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பத்தின் தேவைகளை எல்லாம் சந்திங்க. ஆண்டவரே மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம், மிஷனரிகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். மிஷனரிகளுடைய வாழ்க்கையில எல்லா தேவைகளை கர்த்தர் சந்தித்து பொறுப்பெடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கிராமத்தில் ஊழியர் செய்கிற ஆண்டவரே அப்பா துதிக்கிற அப்படிப்பட்ட ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்களை எல்லாம் ஒரு விஷயம் கர்த்தர் நினைத்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பசியில் பட்டினியில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் கர்த்தரை போஷிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமான எதிர்காலத்தை தருகிறார். விசேஷமான ஆண்டவரே மருத்துவமனையிலே ஆண்டவரே துதிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸுக்காக ஆண்டவரை பணி செய்து கொண்டிருக்கிற ஆண்டவரே எல்லா டாக்டர்ஸுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா ஆண்டவர் நர்சஸ்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவர் லேப் டெக்னீஷியன்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தூய்மை பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும், அவங்களை எல்லாம் கர்த்தர் பலப்படுத்தணும், அவங்களை எல்லாம் கர்த்தர் வழி நடத்தணும். நம்முடைய ஆண்டவரை அவர்களை கர்த்தருடைய ஆவியானவர் பொறுப்பெடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமையுடையவர், மகிமையான காரியங்களை செய்து இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஜெபிக்கிறப்பா. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார் என்ற வசனத்தின்படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இந்த நாள் நல்லப்பா, இந்த மாதம் மட்டுமல்ல ஆண்டவரை, இனி வருகிற ஒவ்வொரு நாட்களிலும் அதை நாங்கள் அறிக்கை செய்து கொண்டே இருக்க கர்த்தருடைய ஆவியானவர்களை உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார் என்ற அந்த வாக்குத்தத்தம், அந்த வசனம் எங்களுக்குள்ளே ஆமென் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறும்படி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். அற்புதம் நடக்கட்டும். எல்லாரையும் வாழ்த்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்ல போகிறோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை வாழ்த்து ஜெபிக்கிறேன். ஆமென் ஆமென்.